சாமுவேல் 9:11. சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். இந்த மேவிபோசேத் ராஜகுமாரில் ஒருவனைப் போல என்னுடைய பந்தியில் அசனம் பண்ணுவான் என்று தாவீது அவனுக்கு கட்டளையிட்டான். இந்த மேவிபோசேத் யார்? மேவிபோசேத் யோனத்தானுடைய பிள்ளை. சூழ்நிலைகள் மாறின பொழுது அவனுடைய தாதி அவனை தூக்கி கொண்டு ஓடினாள். தாதி தூக்கி கொண்டு ஓடும்போது சூழ்நிலை புரியாமல் அவள் கையில் இருந்து நழுவி விழுந்து 2 கால்களும் முடமாகி போய்விட்டது. அவனுடைய 2 கால்களும் முடமாகி போன ஒரு முடவனாக இருந்தான். அவன் வளர்ந்தான், ஆனால் அவனால் நடக்க முடியாது. அவன் வளர்ந்தான், அவனால் எதையும் சுயமாய் செய்ய இயலாது. ஆனாலும் கூட தேவன் அவன் மேல் இரக்கம் கொண்டு அந்த தாவீதின் மூலமாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ராஜகுமாரனை போல அவனை எண்ணி அவனை ராஜாவின் பந்தியில உட்கார வைத்தான். அவனுக்கு 2 கால்களும் முடம். ஆனாலும் கூட அவனை யாராவது கொண்டு வருவாங்க கரெக்டா பந்தியில வந்து பங்கெடுப்பான். பந்தி முடிஞ்ச உடனே போவான், அடுத்த பந்திக்கு அவன் கரெக்டா உள்ள வருவான். அவனுக்கு நடக்க முடியாது. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தின்படி நடக்க முடியாத பல போராட்டங்கள், பிரச்சனைகள், உங்களுக்குள்ளே முடமான தன்மைகள் இருக்கலாம். ஆனால் உங்களை கர்த்தர் ஒரு ராஜகுமாரனா எண்ணுகிறார். நீ தேவனுடைய பிள்ளை. உனக்கு தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்தால் நீ கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கலாம். ஒரு சிலர் இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறதுல வெட்கப்படுறாங்க. இந்த சபையில பங்கெடுக்கிறதுல ஒரு சிலர் தங்களுக்கு தகுதியில் என்று தங்களை தாங்களே நொந்து கொண்டு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு இடம் கொடுத்து, நமக்கு என்னப்பா தகுதி, நம்மெல்லாம் அப்படி இல்லை, இதுலாம் எடுக்க முடியாது. மேவிபோசேத் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் வெட்கத்தை துரத்துகிறவன். அபிஷேகத்தில் நிரம்புறதுக்கு வெக்கப்படக்கூடாது, தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது, சாட்சி சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது, அந்நிய பாஷை பேசுறதுக்கு வெக்கப்படக்கூடாது, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுக்கு வெக்கப்படக்கூடாது, தியாகம் பிரதிஷ்டை பண்றதுக்கு வெக்கப்படக்கூடாது, கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. மேவிபோசேத் தகுதி இல்லாத ஒரு நபர், ஆனால் கர்த்தர் அவனை ராஜகுமாரனா எண்ணினார். நம்முடைய ஜீவியத்தில் நாம் மண்ணானவர்கள், பலவிதமான தோல்விகளுக்கும் விழுகைகளுக்கும் நாம் காரணமானவர்கள். நாம் அநேக நேரம் தாதியின் கையில், அதாவது ஊழியர்கள் கையில் இருந்து விழுந்து அவருடைய ஐக்கியத்தை விட்டு விலகி போயிருந்தாலும் கர்த்தரோ நம்மேல் பட்சமாய் இருந்து நம்மை ராஜகுமாரர்களைப் போல எண்ணி நம்மை மறுபடியும் கர்த்தர் அந்த ராஜாவின் பந்தியிலே பங்கெடுக்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்படினால் நாம் வெட்கத்தை துரத்தி விட்டு, ஏன் வெட்கப்படணும்? உங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கு வெட்கப்படுவீங்களா? ஒரு சிலர் தங்களுடைய வீடுகளில் சாப்பிடுறதுக்கு வெட்கப்படுவாங்க. அதனால இந்த 1/4 இட்லி 1/2 இட்லி சாப்பிட்டு காத்தாடி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிற ஆளுங்களெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸ்லிம்மா இருக்கணும். சாப்பிடுறதுக்கு வெக்கம், பேசுறதுக்கு வெக்கம், பைபிள் தூக்கிட்டு வர்றதுக்கு வெக்கம், நகையை கலத்துறதுக்கு வெக்கம், மீசை எடுக்கிறதுக்கு வெக்கம், கர்த்தருக்காக சாட்சி சொல்றதுக்கு வெக்கம், ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்யறதுக்கு வெக்கம், டிராக்ட் குலுக்கிறதுக்கு வெக்கம், ஊழியக்காரங்களை பார்க்கறதுக்கு வெக்கம். இப்படி நீங்க இருந்தா கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க முடியாது. ஆனால் மேவிபோசேத் வெக்கத்தை துரத்துகிறவன். அவனுக்கு அந்த கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி யாருடைய உதவியாவது எடுத்து அழகா டெய்லி வந்து கர்த்தருடைய அந்த ராஜாவின் பந்தியில பங்கெடுப்பான். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ராஜகுமாரலா எண்ணி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:6 அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் இன்றைக்கு நாம் ராஜ பந்தியிலே பங்கெடுக்க தகுதி உள்ளவர்கள். அப்படினால் உங்களை நீங்களே தகுதியினப்படுத்திக் கொண்டு நீங்கள் வெளியே செல்ல வேண்டியது அவசியம் இல்லை.